பாகுபலி படத்து மூலமா ஒரே நைட்ல பிரபாஸ் இந்தியாவோட மெகா ஸ்டார் ஆயிட்டாரு. தெலுங்கு திரையுலகத்தோட முன்னணி ஹீரோக்கள்ல ஒருவரா இருந்து வந்தவர் தான் பிரபாஸ். இந்த நிலையில தான் அவர் ராஜமௌலியோட இயக்கத்துல பாகுபலி படத்துல நடிச்சாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் அவர் திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. இத்தனை நாட்களா தெலுங்கு நடிகரா மட்டும் இருந்த பிரபாஸ் ஒரே நைட்ல எல்லா மொழி திரையுலகினருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவா மாறிட்டாரு. பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன பாலிவுட் பாகுபலி படத்தையும் பிரபாஸோட நடிப்பையும் பார்த்து மிரண்டு போயிருக்கு. பாலிவுட் இயக்குநர்கள் பிரபாஸ தங்களோட படங்கள்ல நடிக்க வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு வராங்க. பாலிவுட் பழக்கம் இல்லாததால வர்ற வாய்ப்புகள் எல்லாம் கவனிக்க பிரபாஸ் பிரபல PR நிறுவனம் ஒண்ணு நாடி இருக்காராம். இனி பிரபாஸ பாக்கணும் அப்படின்னா அவங்களதான் முதல்ல அணுகணுமா. பல பிரபல பிராண்டுகள் பிரபாஸ தங்களுடைய விளம்பர படங்கள்ல நடிக்க வைக்கிறதுக்காக அவரோட வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காங்களாம். அதுவும் பிரபாஸ் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. பிரபாஸ் இதுவரைக்கும் எந்த ஒரு ஹிந்தி படத்திலயும் நடிக்க ஒப்பந்தம் ஆகல. ஆனா கதை மட்டும் கேட்டுட்டு இருக்காராம். கதை பிடிச்சிருச்சுனாக்கா நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாராம். பாகுபலி 2 படத்தோட படப்பிடிப்பு வர நவம்பர் மாசம் தொடங்க போகுது. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பிரபாஸ் ரன் ராஜா ரஞ்ச் படத்தோட இயக்குனர் சுஜித்தோட இயக்கத்துல தெலுங்கு படம் ஒண்ணுல நடிக்க போறாராம்.